வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சலேயின் கணனிக்குள் மறைந்துள்ள மர்மம் என்ன? உண்மையை அம்பலப்படுத்தும் ஆளும் தரப்பு. இலங்கை ரூபாயின் பெறுமதியில் ஒன்று ஏற்பட்டுள்ள மாற்றம். மட்டக்களப்பில் உணவகம் ஒன்றில் மோட்டார் சைக்கிள் திருடியவர் கைது. கோட்டாபய ராஜபக்ஷ சாணி அபேசகர் விவகாரம் அலி சப்ரி தெரிவித்த பொய்யான கருத்து. இலங்கை உலுக்கிய பெண்ணின் படுகொலை கொலையாளி தொடர்பில் சகோதரரின் பல அதிர்ச்சி தகவல். வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற பிரபல அரசியல்வாதி. மர்மநபர் ஒருவரால் கண்காணிக்கப்படும் சுரேஷ் சலேயின் பிள்ளைகள் மனைவி முறைப்பாடு. யோசிதவின் கைது நடவடிக்கையின் பின்னணி மகிந்தவின் அதிகார துஷ்பிரயோகம் அம்பலம். இளம்பெண் மர்ம மரணம், அறையில் சிக்கிய கடிதம், பிரேத பரிசோதனைக்காக காத்திருக்கும் பெற்றோர். கட்டாரின் முக்கிய எரிவாயு ஏற்றுமதி முனையத்தில் வெடி விபத்து. ஈரான் போரால் அமெரிக்காவுக்கு $40 பில்லியன் இழப்பு. யோசிதவின் கைது நடவடிக்கையின் பின்னணி மகிந்தவின் அதிகார துஷ்பிரயோகம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரி சுரேஷ் சலேயின் கணனியை திறப்பதற்கு கடவுச்சொற்கள் கோரப்பட்டுள்ளன. இதையடுத்து அந்த கணனியை திறந்தால் இலங்கையில் நிலவிய யுத்த நிலைமை குறித்த தகவல்கள் முழு உலகத்துக்கும் அம்பலமாகிவிடும் என முன்னாள் அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார். இதன் மூலம் நாட்டின் உளவுத்துறை தகவல்களும் யுத்த நிலைமை குறித்த தகவல்களும் சமூகத்துக்கு வெளிப்படுத்தப்படக்கூடும் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி இன்றைய தினம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அதன்படி அமெரிக்க டாலரின் கொள்முதல் பெறுமதி 329.30 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 339.06 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நகரில் பிரபலமான உணவகம் ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளை திருடியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த திருடன் 6,77,000 ரூபாய் மோட்டார் சைக்கிளை திருடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று முன்தினம் பிற்பகல் 1 மணிக்கு திருடிச் சென்ற திருடன் ஒருவரை சிசிடிவி கேமரா மூலம் 5 மணித்தியாலத்தில் கைது செய்துள்ளதாக மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியான உடனேயே சாணி அபேசகரவை உடனடியாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நீக்கியமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி தொலைக்காட்சி சபையொன்றில் தெரிவித்த கருத்து பொய்யானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகள் அரசியல் மயமாக்கப்பட்டதன் விளைவாகவே அவர் நீக்கப்பட்டிருக்கலாம் என சப்ரி குறிப்பிட்டுள்ளார். ஆனால் சாணி அபேசகரவை நீக்கியமைக்கான காரணத்தை கோட்டாபய ராஜபக்ஷ ஒரு சந்தர்ப்பத்தில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. உயர்நீதிமன்றில் விசாரணையில் இருந்த குற்றவியல் வழக்கொன்றில் செல்வாக்கு செலுத்துவதற்காக சாணி அரசியல்வாதி ஒருவருடன் இணைந்து சதி செய்தமை தொலைபேசி குரல் பதிவுகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. கண்டி தெல்தெனிய வைத்தியசாலைக்கு அருகில் கார் ஒன்றில் மர்மமான முறையில் உயிரிழந்த பெண் வைத்தியரின் மரணம் தொடர்பாக போலீசாரால் தேடப்பட்டு வரும் நபர் தப்பிச் சென்றுள்ளார். குறித்த பெண்ணின் காதலன் என்று கூறப்படும் நபர் தன்னுடைய மனைவி மற்றும் 3 பிள்ளைகளுடன் கண்டி பகுதியில் உள்ள தன்னுடைய வீட்டை விட்டு தப்பி ஓடியுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சந்தேக நபர் மறைந்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சுமார் 10 இடங்களில் போலீசார் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டனர். இருந்த போதிலும் அவர் குறித்து எதுவும் தகவல் வெளியாகவில்லை. சந்தேக நபருடைய தாயாரும் சகோதரரும் வசிக்கும் நாரமென பகுதியில் உள்ள வீட்டிற்கு போலீசார் சென்று அவர்களிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது. கொழும்பு 7 பிளவர் வீதியில் உள்ள ஆடம்பர வீடொன்றை கோடிக்கணக்கில் கொள்வனவு செய்த எதிரணியில் அங்கம் வகிக்கும் பிரபல்ய அரசியல்வாதி ஒருவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளார். வடமேல் மாகாணத்தில் உயர் பதவி வகித்த இந்த எதிர்க்கட்சி அரசியல்வாதிக்கு எதிராக பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதை தொடர்ந்து சில செல்வாக்குமிக்க நபர்களின் தலையிட்டால் அவர் அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார். எவ்வாறாயினும் இந்த நபர் இந்த சொத்தை தன்னுடைய சொந்த பேரில் வாங்கினாரா அல்லது தனது கட்சியைச் சேர்ந்த வேறு ஏதேனும் ஒரு செல்வாக்குமிக்க நபரின் பேரில் வாங்கினாரா என்பது தொடர்பில் தற்பொழுது விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மர்ம நபர் ஒருவரால் தானும் தன்னுடைய குழந்தைகளும் கண்காணிக்கப்படுவதாக சுரேஷ் சலேவின் மனைவியான மனோரி சலே குற்றச்செயல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான தேசிய ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்துள்ளார். குற்றப்புலனாய்வுத் துறையில் பணியாற்றும் ஒரு குறிப்பிட்ட நபர் சாதாரண முறையில் சந்தேகத்துக்குரிய கடமையில் ஈடுபட்டு வருவதாகவும் தன்னையும் தன்னுடைய 2 குழந்தைகளையும் மீண்டும் மீண்டும் கண்காணித்து வருவதாக அவர் குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த 17ஆம் தேதி முக்கிய தலைப்புச் செய்தியாக காணப்பட்ட யோசித ராஜபக்சவின் கைது நடவடிக்கையின் பின்னணி தொடர்பில் செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. யோசித ராஜபக்ச காப்போத உயர்தரத்தில் அறிவியல் பாடங்களை கற்காமல் கடற்படையில் இணைந்திருந்தார். யோசிதவுக்கு தேவையான கல்வித் தகமை இல்லாதால் அமைச்சரவை தீர்மானம் ஒன்றின் மூலம் கல்வித் தகமைகளில் திருத்தங்களை மேற்கொண்டு அவர் கடற்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்டதாக தெரிய வருகிறது. நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியான 2016ஆம் ஆண்டு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இது தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கண்டி கொண்டசாலை வராப்பிட்டிய பகுதியில் வீடொன்றிலிருந்து திருமணமான 23 வயதுடைய இளம்பெண் மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பலகுல போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இளம்பெண்ணின் மரணம் கொலையானது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாரா என்பது தொடர்பில் போலீஸ் பல விசாரணைகளை நடத்தி வருகிறது.
கண்டி தேசிய வைத்தியசாலையில் நடத்தப்பட்டுள்ள பிரேத பரிசோதனை இதை வெளிப்படுத்தும் என்று போலீஸ் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. கட்டாரில் உள்ள முக்கிய இயற்கை எரிவாயு ஏற்றுமதி முனையத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 54 பேர் காயமுற்றதாகவும் 18 பேரை காணவில்லை என்றும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வளைகுடா நாடான கட்டாரில் உள்ள ராஸ் லெஃபான் தொழிற்சாலை நகரின் பர்சான் எரிவாயு ஆலையில் நேற்று இரவு பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 54 தொழிலாளர்கள் காயமடைந்ததோடு 18 பேர் மாயமாகியுள்ளதாக கட்டார் நாட்டின் உள்துறை அமைச்சகம் தெரிவிக்கின்றது. ஈரான் போரால் அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு சுமார் $40 பில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்ட்ரீட் அமைப்பின் ஆரம்பகட்ட ஆய்வு தகவல்கள் கூறுகின்றன. இந்த $40 பில்லியன் மதிப்பில் வெடிபொருட்கள் அளிக்கப்பட்ட ராணுவ தளவாடங்கள் மற்றும் சேதமுற்ற ராணுவ முகாம்களின் செலவுகள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் 2026 நிதியாண்டின் $1 டிரில்லியன் வரவு செலவு திட்டத்தில் ஏற்கனவே சேர்க்கப்பட்ட செயல்பாட்டு செலவுகள் இதில் சேர்க்கப்படவில்லை என்று அமைப்பின் சிரேஷ்ட ஆலோசகர் மார்க் ஆர்சியன் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையில் கடந்த 17ஆம் தேதி முக்கிய தலைப்புச் செய்தியாக காணப்பட்ட ஜோசித ராஜபக்சவின் கைது நடவடிக்கை தொடர்பில் பின்னணியான செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் 2016ஆம் ஆண்டு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் அவர் தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டது. முறைப்பாட்டில் யோசிதவின் கடற்படை நுழைவு சட்டவிரோதமானது என்று குறிப்பிடப்பட்டது. அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு யோசித ராஜபக்ச அழைக்கப்பட்டார். இதுகுறித்து விசாரணைகளை மேற்கொண்ட லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு யோசிதவை கைது செய்தது. பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பதுளையில் இருந்து அம்பேவல வரை மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த மலையக ரயில் சேவைகள் இன்று முதல் நானூயா வரை நீடிக்கப்பட்டுள்ளன. நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சுரவிராஜி மற்றும் நானூயா சிரேஷ்ட மாவட்ட ரயில்வே செயற்பொறியாளர் தனுஷ்கா ஆகியோரின் தலைமையில் சமய வழிபாடுகளுடன் இந்த ஆரம்ப நிகழ்வு நடைபெற்றது. டிட்வா சூறாவளி மற்றும் மண் சரிவினால் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்ட மலையக ரயில் பாதை ரயில்வே திணைக்களத்தின் கடுமையான உழைப்பினால் சீரமைக்கப்பட்டு பயணிகளின் நலன் கருதி மீண்டும் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனால் பதுளையிலிருந்து அம்பேவல வரையான பகுதிகளுக்கு மாத்திரமே ரயில் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. 23 நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட கடுமையான பிரயத்தனங்களுக்கு பின்னரே இந்த ரயில் பாதை தற்போது மீளமைக்கப்பட்டுள்ளது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ரயில் சேவையில் நானூயாவிலிருந்து பதுளை நோக்கி பயணிப்பதற்காக ஏராளமான உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வருகை தந்து தங்களது பயணத்தை ஆரம்பித்தமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு பிரஜை சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். பல மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெறுமதியுடைய ஹாஜ் போதைப்பொருள் தொகையை நாட்டுக்குள் கொண்டுவர முயன்ற வெளிநாட்டவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 23 வயதுடைய டொமினிகன் குடியரசைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. சுங்க அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது சந்தேக நபரிடமிருந்து கண்டெடுக்கப்பட்ட இந்த ஹாஜ் போதைப் பொருள் தொகையின் மொத்த எடை சுமார் 37 கிலோகிராம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் சந்தை பெறுமதி சுமார் 377 மில்லியன் ரூபாய் என சுங்க திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 2025 கல்வி பொதுத்தராதர சாதனதர பரீட்சை பெறுபவர்களின்படி 2,25,748 மாணவர்கள் உயர்தரத்தில் கல்வி கற்பதற்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஏகேஎஸ் இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். சாதனதர பரீட்சை பெறுபவர்கள் வெளியீடு குறித்து தெளிவுபடுத்துவதற்காக நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இம்முறை பாடசாலையில் அனைத்து பாடங்களிலும் ஏசித்தி பெற்ற பரீட்சார்த்திகளின் எண்ணிக்கை 11,790 ஆகும் என அவர் கூறியுள்ளார். அதேபோன்று கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இம்முறை விஞ்ஞானம் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்களில் சித்தியடைந்தவர்களின் வீதம் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி இம்முறை விஞ்ஞான பாடத்தில் 70.1% மாணவர்கள் சித்தியடைந்துள்ளதுடன் கடந்த வருடம் அது 69.07% காணப்பட்டது. இதேவேளை 2026ஆம் ஆண்டுக்குரிய கல்வி பொதுத்தராதர சாதனதர பரீட்சையை இவ்வருடத்தின் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். அதற்கான விண்ணப்பங்கள் கோரும் பணிகள் ஜூலை மாதத்தின் முதலாவது வாரத்தில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதிய வானூர்தியாக பயன்படுத்தப்பட உள்ள போயிங் 747-8 ரக வானூர்தியை அறிமுகப்படுத்தியுள்ளார். ஜாயிண்ட் பேஸ் ஆண்ட்ரூஸ்
ராணுவ தளத்தில் வைத்து இதனை அறிமுகப்படுத்தினார். சுமார் $400 மில்லியன் மதிப்புள்ள இந்த அதிசொகுசு வானூர்தியை கடந்த ஆண்டு கட்டார் அரசாங்கத்திடமிருந்து அமெரிக்கா பரிசாக பெற்றது. இது உலகின் மிக ஆடம்பரமான மற்றும் தனித்துவமான வானூர்தி. முந்தைய வானூர்தியை விட இது மிகவும் பெரியது என்பதால் இதனை நிறுத்துவதற்காகவே பிரத்யேக ஹேங்கர் அமைக்கப்பட்டுள்ளது என்று ட்ரம்ப் கூறினார். ஜனாதிபதியின் பயணங்களுக்கு பயன்படுத்துவதற்கு முன்னதாக இந்த வானூர்தி விரைவில் பரிசோதனை மேற்கொள்ள உள்ளது. இந்த வானூர்தி அதிநவீன பாதுகாப்பு மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களை கொண்டுள்ளதாக அமெரிக்க வானூர்தி படை தெரிவித்துள்ளது. வானூர்தி படையானது அழகை விட செயல்பாட்டு திறனுக்கே முக்கியத்துவம் அளித்துள்ளதால் விமானத்தின் உட்புற அமைப்பில் பெரிய மாற்றங்கள் செய்யப்படவில்லை. இதன் காரணமாக அதில் ஏற்கனவே இருந்த சொகுசு வசதிகள், தோல் இருக்கைகள் மற்றும் மர வேலைப்பாடுகள் அப்படியே தக்க வைக்கப்பட்டுள்ளன. மேலும் வீரர்கள் பயிற்சி பெறுவதற்காக இந்த வானூர்தியின் உட்புற பகுதியின் முப்பரிமாண மாதிரி ஒன்றும் உருவாக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.